Hi students, I'm Jones. Now we are going to see 9th standard maths. 9th standard maths la exercise 3rd chapter 3.4 la question number 6, 7, 8, 9, 10, 11 பார்க்க போறோம். So exercise 3.4 இதில் பார்த்தீங்கன்னா 7th question find the value of 27a cube plus 64b cube of அதாவது 27a cube plus 64b cube ஓட வேல்யூ கேட்குறாங்க. if 3a plus 4b equal to 10 and ab equal to 2 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இது கொடுத்துட்டு இந்த வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ சொல்யூஷனில் let us take 27a cube plus 64b cube. 27a cube plus 64b cube இதை எடுத்துட்டோம்னா 27 is written by 3 cube. 3 cube value 27. 3 3s are 9, 9 3s are 27. 4 cube value 4 4s are 16, 16 4s are 64. அப்போ 27a cube is written by 3a the whole cube plus 64b cube is written by 4b the whole cube னு எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கான ஐடென்டிட்டி பார்த்தோன்னா இங்கே a cube b cube எடுத்ததால கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகுன்றதால இதை வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம்? இந்த ஐடென்டிட்டியை சேஞ்ச் பண்ணி கொண்டு போகிறேன். x cube plus y cube அதுக்கான ஐடென்டிட்டினா x plus y the whole cube minus 3xy into x plus y into ஐடென்டிட்டி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏன்னா இங்கேயும் ஏ டேர்ம் பி டேர்ம் இருக்குன்றதால இது கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகுன்றதால இதை நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு பதிலாக எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் அதுக்கு பார்த்தோன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் கியூப் மைனஸ் 3xy இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது 3a த ஹோல் கியூப் ப்ளஸ் 4b த ஹோல் கியூப் இந்த ஐடென்டிட்டி படி வரும்பொழுது a ஈக்குவல் டு 3x எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3a y ஈக்குவல் டு 4b x 3a y 4b எடுத்தோம்னா இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்பொழுது 3a plus 4b the whole cube minus 3 into x value 3a y value 4b into x plus y 3a plus 4b. ஓகேங்களா? இப்போ ஆல்ரெடி there is given 3a plus 4b the answer is 10 ன்னு கொடுத்துட்டாங்க. இதனோட வேல்யூ வந்து 10 ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படி 10 சப்ஸ்டியூட் பண்ணுனா இந்த இடத்துல 10 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். 10 கியூப் மைனஸ் 36 இன்ட்டு ஏபிக்கான ஆன்சர் 2. 36 இன்ட்டு 2 அகெயின் 3a ப்ளஸ் 4b ஆல்ரெடி 10 எடுத்துருக்கிறதால 10 எடுத்துக்கிட்டோம். சரியா? 10 கியூப் 10 இன்ட்டு 10 இன்ட்டு 10 1000 வரும். 1000 மைனஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 3 இன்ட்டு 3a இன்ட்டு 4b இருக்கு இல்லையா? இதை ப்ராடக்ட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. 3 3s are 9, 3 3s are 9, 9 4s are 36. ஸோ 36abன்னு வந்துருச்சு. இதை ப்ராடக்ட் பண்ண 36abன்னு வந்துருச்சு. இந்த ஏபிக்கான வேல்யூ தான் நம்ம 2ன்னு எடுத்துக்கிட்டோம். இதுக்கான வேல்யூ 10ன்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ 36 இன்ட்டு 2 72. 36 into 2 72 into 10. So 72 into 10 is 720. 72 into 10 720. அப்போ 1000 minus 720 answer என்ன ஆயிடுச்சு? 280. 1000 minus 720 answer 280. So therefore அவங்க கேட்டிருக்க ஆன்சர் 27a cube plus 64b cube கான ஆன்சர் என்னது? 280. Next question 8th question பார்த்தீங்கன்னா x cube minus y cube find the value of x cube minus y cube இதனோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. பட் given x minus y equal to 5 and xy is equal to 14. x minus y வந்து 5 xy வந்து 14ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஐடென்டிட்டி பார்த்தோன்னா இதுதான் எடுத்துக்கிறோம். ஏன்னா a cube அதாவது x cube minus y cubeக்கு அதுக்கான ஐடென்டிட்டி x minus y the whole cube
plus 3xy into x minus y. Already you know that identities, the identities படி நான் முன்னாடி டீச் பண்ணியிருப்பேன். ஸோ அதை வச்சு தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ஐடென்டிட்டியில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது x minus y the whole cube plus 3xy into x minus y. ஓகேங்களா? அப்போது x minus y வேல்யூ 5 cube plus 3 xy 14, 3 into 14. Again x minus y 5. So 5 cube, 5 into 5 into 5. 5 5s are 25, 25 5s are 125. Okay. Now 3 into 14 into 5. So product of this. இப்போ பார்த்தீங்கன்னா 14 into 5 பார்த்தீங்கன்னா 4 5s are 20, remainder 2. 1 5 is 5, 5 plus 2 7, 70 ஆயிடுது. 70யோட இந்த 3 மல்டிப்ளை பண்ணால் 210. 210. So plus 210. So sum of this two. இதை ஆட் பண்ணும்போது ஆன்சர் ஆயிடுச்சு 335. So therefore x cube minus y cube ஓட வேல்யூ 335. So அதுதான் கேட்டிருக்காங்க. x cube minus y cube என்னன்னு கேட்டிருக்காங்க. given வந்து x minus y, இங்கே xy equal to 14. ஏன் இங்கே இந்த ஃபார்முலா எடுத்துக்கிட்டோம்? x plus y plus x plus y the whole cube இந்த ஃபார்முலா எடுத்துக்கிட்டோம். இங்கே ஏன் இந்த ஃபார்முலா எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஜஸ்ட் இங்கே நம்ம கொடுத்துருக்கிறது x minus y கொடுத்துருக்காங்க. கேட்டிருக்கிறதுனா x cube minus y cube. x cube minus y cubeன்றதால அதை பேஸ் பண்ணி இது வரும். இங்கே x cube plus y cubeன்றதால அதை பேஸ் பண்ணியான ஐடென்டிட்டி தான் இது. ஓகேவா? ஓகே. Now the question number 9. Now the question number 9. இங்கே பார்த்தீங்கன்னா 9th question கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். a plus 1 by a equal to 6. a plus 1 by a equal to 6. Then find a cube plus 1 by a cube. இப்போ a plus 1 by a 6ன்னு கொடுத்துட்டாங்க. இது கேட்குறாங்க a cube plus 1 by a cube என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கான ஐடென்டிட்டி x cube plus y cube the identity. x cube plus y cube the identity. So அப்படி ஐடென்டிட்டி பார்க்கும்பொழுது x plus y the whole cube minus 3xy into x plus y. So here x is equal to a. x is equal to a. y equal to 1 by a. x a. y வந்து 1 by a ன்னு வருது. அப்போ a cube plus 1 by a cube என்னாகும்? is equal to a plus 1 by a the whole cube minus 3 into x value a, y value 1 by a into x value a, y value 1 by a. Okay. Now this a cancel. இந்த ஏவும் இந்த ஏவும் கேன்சல் ஆகிடும். ஓகே. அப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா a plus 1 by a the whole cube minus 3 into a plus 1 by a என்ற term கிடைக்குது. Then already you know that a plus 1 by a என்னவா இருக்கு? 6 இருக்கு. a plus 1 by a 6. So இந்த இடத்துல 6 substitute பண்ணும்போது 6 cube minus 3 into இங்கே a plus 1 by a 6. ஓகேவா? So now listen here, 6 cube என்ன ஆகுது? 6 cube 6 into 6 into 6. 6 6 are 36. 36 into 6 216. அப்போ இங்க ஆன்சர் 216 minus 3 into இதனோட வேல்யூ 6. 3 6 are 18. ஓகேங்களா? இப்போ சப்ராக்ட் பண்ணும்போது 216 minus 18. 216ல இருந்து 18 மைனஸ் பண்ணா ஆன்சர் 198. 216 minus 18 ஆன்சர். ஸோ பாரோ பண்ணும்போது 16 ஆகும். 8 ஓகே. 20 minus 1 19. 198. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டென்த் ஒன்று எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 by x square. x square plus 1 by x square equal to 23. Find the value of x plus 1 by x and x cube plus 1 by x cube. இங்க இதை கொடுத்திருக்காங்க.
எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர் வந்து 23ன்னு கொடுத்துட்டாங்க. அதை வச்சு இதை கண்டுபிடிக்கணும், தென் இதை கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிக்கணும்னா நமக்கு ஐடென்டிட்டி எக்ஸ் ஸ்கொயர் 1/x ஸ்கொயர்னும் போது ஐடென்டிட்டி இதை பேஸ் பண்ணி வரும். a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர், a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். ஓகேவா? ஸோ அதை பேஸ் பண்ணும்போது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மட்டும் எடுத்துக்கிட்டோன்னா, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மட்டும் எடுத்துக்கிட்டோன்னா ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2ab அங்கே போகும்போது மைனஸ் 2ab ஆகும். ஸோ ஃப்ரம் திஸ் ஐடென்டிட்டி, இந்த ஐடென்டிட்டியை பேஸ் பண்ணி தான் இதை ஃபார்ம் பண்ணுறோம். இப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயருக்கான ஐடென்டிட்டி ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab, a plus b the whole square minus 2ab. Here a equal to x, b equal to 1/x. a என்றது x, b என்றது 1/x. அப்போ தான் இதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணனா x ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a plus b. ஸோ x plus 1/x the whole square minus 2x into 1/x. ஸோ x cancel. அப்போ என்ன ஆகுது? இந்த எக்ஸ் கேன்சல் ஆயிடுச்சு இல்லையா? அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன ஆகுதுன்னா ஸோ இதுதான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஓகே, அப்போது இந்த எக்ஸ் கேன்சல் ஆகும்போது எக்ஸ் ப்ளஸ் 1/x த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ன்னு வருது. இஸ் ஈக்குவல் டு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? 23ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ கிவன் இதுக்கான ஆன்சர் இந்த எக்ஸ், அதாவது இதை இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இதை இந்த இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கோம். எக்ஸ் ப்ளஸ் 1/x த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2x into 1/x இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர்ன்றது இங்கே இருக்கிறது இங்கே இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டோம். இந்த எக்ஸ் கேன்சல் ஆகிடுச்சு, இங்கே 2ன்னு வந்துடுச்சு. இந்த டேர்ம் அப்படியே இருக்குது. இதுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயருக்கு பதிலாக அவங்க கொடுத்துருக்க வேல்யூ 23ன்னு சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1/x த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 23. இப்போது இந்த 2வை ரைட் சைட் டிரான்ஸ்போஸ் பண்ணனா மைனஸ் 2 இட்ஸ் கம் ஹியர் ப்ளஸ். அப்போ 23 ப்ளஸ் 2 ஆன்சர் 25. 23 ப்ளஸ் 2 ஆன்சர் 25. இப்போ நமக்கு எக்ஸ் ப்ளஸ் 1/x தான் தேவை. இங்கே பவரில் 2 இருக்குது. ஸோ இந்த பவரில் இருக்க 2வை கேன்சல் பண்ணோன்னா அது என்ன ஆகிடும்னா இங்கே ஸ்கொயர் ரூட் ஆகிடும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1/x இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25ன்னு வரும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 ஆன்சர் இஸ் வாட்? ப்ளஸ் ஆர் மைனஸ் 5. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 வந்து 5 தான் ஸ்கொயர் ரூட்டு. இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு எடுத்துக்கும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1/5 சாரி எக்ஸ் ப்ளஸ் 1/x இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 5 ஆர் மைனஸ் 5. இங்கே ப்ளஸ் 5 இருக்கும் ஆர் மைனஸ் 5 இருக்கும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1/x வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் 5. தென் நெக்ஸ்ட் வி நீட் தட் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1/x கியூப் தேவை. எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1/x கியூப் தேவை. ஸோ எதை யூஸ் பண்ணி எடுத்துப்போம்? இந்த எக்ஸ் ப்ளஸ் 1/x சப்ஸ்டியூட் பண்ணி தான் அதை கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? அப்போது இதுக்கான ஐடென்டிட்டி ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப். ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி த ஹோல் கியூப் மைனஸ் 3ab இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. ஸோ அதை பண்ணி பண்ணும்போது ஏஎக்ஸ் பி வந்து 1/xன்றதால எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1/x கியூப் இஸ் ரிட்டன் பை எக்ஸ் ப்ளஸ் 1/x த ஹோல் கியூப் மைனஸ் 3 இன்ட்டு a value x, b value 1/x into x plus 1/x. Now in the x cancel ஆயிடும். அந்த x cancellation எங்க என்ன இருக்குன்னா x plus 1/x the whole cube minus 3 into x plus 1/x வரும். ஓகேவா? Let us substitute here x is equal to 5. ஏன்னா இங்க substitute x plus 1/x is equal to 5 substitute பண்ணுறோம். ஏன்னா இங்கே நம்ம ஆன்சர் என்ன எடுத்துக்கிட்டோம்? 5 ஒன்று மைனஸ் 5 ஒன்று எடுத்துக்கிட்டோம் இல்லையா? அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது x plus 1/x is equal to 5 சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த இடத்துல என்னாகும்னா 5 cube minus 3 into 5. ஓகே, 5 cube வேல்யூ 5 into 5 into 5. 5 5s are 25, 25 5s are 125.
Okay, into 3 into 5. 3 5s are 15. அப்போ 125 minus 15 answer 110 plusல. அதே மாதிரி let x plus 1 by x is equal to minus 5 எடுத்துக்கிட்டோம்னா x plus 1 by x is equal to minus 5 எடுத்துக்கிட்டோம்னா இங்க substitute பண்றோம் minus 5 the whole cube minus 3 into minus 5. So minus 5 the whole cube na minus 5 into minus 5 into minus 5. Minus into minus plus, plus into minus minus. 5 5s are 25. 25 5s are 125. So minus 125. The minus 3 into minus 5. Minus into minus plus 3 5s are 15. So minus 125 plus 15 subtraction the 0, 1, 1, negative, minus 110. So therefore, x cube plus 1 by x cube value ஆகுது positive 110 ஆகுது or negative 110 ஆகுது. So plus or minus 110. Plus or minus 110. Then question number 11. If y minus 1 by y to the power 3 is equal to 27. அப்படின்னா find y cube minus 1 by y cube. y minus 1 by y the whole cube வந்து 27 இருந்ததுன்னா y cube minus 1 by y cube என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு நம்ம முதல்ல y minus 1 by y என்னன்னு கண்டுபிடிச்சாகணும். அப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம்? y minus 1 by y the whole cube is equal to 27 இருக்கு இல்லையா? The 27 எதனோட cube ஆகுதுன்னா 3 cube. 3 3s are 9, 9 3s are 27 எழுதலாம். ஸோ அப்படி மாற்றும்போது இந்த பவர் ரெண்டும் அடிபட்டுரும். அப்போ y minus 1 by y equal to 3 வந்துடுச்சு. Get it? இதை யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ என்ன ஐடென்டிட்டி யூஸ் பண்ணலாம்? a cube minus b cube ஐடென்டிட்டி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்படி பண்ணும்போது a cube minus b cube equal to a minus b the whole cube plus 3ab into a minus b. a value a equal to y and b equal to 1 by y. So substitute பண்ணும்போது y minus 1 by y the whole cube plus 3 into a value y, b value 1 by y into y minus 1 by y. Now this y cancel. So y minus 1 by y the whole cube நம்போது இதுக்கான value என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 3. 3 substitute பண்ணுறோம். 3 cube plus 3 into this value is 3. 3 cube value, 3 3s are 9, 9 3s are 27 plus 3 3s are 9. About 27 plus 9, answer 36. So therefore y cube minus 1 by y cube, answer is 36. Okay, hi students, I am Jones. Now we are going to see 9th standard maths. 9th standard maths la exercise 3rd chapter 3.4 la question number 6 7 8 9 10 11 பார்க்க போறோம். So exercise 3.4 இதுல பாத்தீங்கன்னா 7th question, find the value of 27a cube plus 64b cube of அதாவது 27a cube plus 64b cube ஓட வேல்யூ கேக்குறாங்க. if 3a plus 4b equal to 10 and ab equal to 2 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இது கொடுத்துட்டு இந்த வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? So solutionல let us take 27a cube plus 64b cube. 27a cube plus 64b cube இதை எடுத்துட்டோம்னா 27 is written by 3 cube. 3 cube value 27. 3 3s are 9, 9 3s are 27. 4 cube value 4 4s are 16, 16 4s are 64. அப்போ 27a cube is written by 3a the whole cube plus 64b cube is written by 4b the whole cube னு எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கான ஐடென்டிட்டி பார்த்தோன்னா இங்கே a cube b cube எடுத்ததால கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகுன்றதால இதை வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம்? இந்த ஐடென்டிட்டியை சேஞ்ச் பண்ணி கொண்டு போகிறேன். x cube plus y cube
அதுக்கான ஐடென்டிட்டினா எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் கியூப் மைனஸ் 3xy இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு ஐடென்டிட்டி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏன்னா இங்கேயும் ஏ டேர்மு பி டேர்ம் இருக்குன்றதால இது கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகுன்றதால இதை நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு பதிலாக எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூபு, அதுக்கு பார்த்தோன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் கியூப் மைனஸ் 3xy இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது 3a த ஹோல் கியூப் ப்ளஸ் 4b த ஹோல் கியூப் இந்த ஐடென்டிட்டி படி வரும்பொழுது a equal to 3x, sorry, x is equal to 3a, y equal to 4b. x 3a, y 4b எடுத்தோம்னா இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்பொழுது 3a plus 4b the whole cube minus 3 into x value 3a, y value 4b into x plus y 3a plus 4b. ஓகேங்களா? இப்போ ஆல்ரெடி there is given 3a plus 4b the answer is 10 ன்னு கொடுத்துட்டாங்க. இதனோட வேல்யூ வந்து 10 ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படி 10 ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுனா இந்த இடத்துல 10 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். 10 கியூப் மைனஸ் 36 இன்ட்டு ஏபிக்கான ஆன்சர் 2. 36 இன்ட்டு 2 அகெயின் 3a plus 4b ஆல்ரெடி 10 எடுத்துருக்கிறதால 10 எடுத்துக்கிட்டோம். சரியா? 10 கியூப் 10 இன்ட்டு 10 இன்ட்டு 10 1000 வரும். 1000 மைனஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 3 இன்ட்டு 3a இன்ட்டு 4b இருக்கு இல்லையா, இதை ப்ராடக்ட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. 3 3s are 9, 3 3s are 9, 9 4s are 36. ஸோ 36abன்னு வந்துருச்சு. இதை ப்ராடக்ட் பண்ண 36abன்னு வந்துருச்சு. இந்த ஏபிக்கான வேல்யூ தான் நம்ம 2ன்னு எடுத்துக்கிட்டோம். இதுக்கான வேல்யூ 10ன்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ 36 இன்ட்டு 2 72. 36 into 2 72 into 10. So 72 into 10 is 720. 72 into 10 is 720. அப்போ 1000 minus 720 answer என்ன ஆயிடுச்சு? 280. 1000 minus 720 answer 280. So therefore அவங்க கேட்டிருக்க answer 27a cube plus 64b cube கான answer என்னது? 280. Next question. 8th question பார்த்தீங்கன்னா x cube minus y cube. Find the value of x cube minus y cube. இதனோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. But given x minus y equal to 5 and xy is equal to 14. x minus y வந்து 5, xy வந்து 14 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஐடென்டிட்டி பார்த்தோன்னா இதுதான் எடுத்துக்கிறோம். ஏன்னா a cube அதாவது x cube minus y cubeக்கு அதுக்கான ஐடென்டிட்டி x minus y the whole cube plus 3xy into x minus y. Already you know that identities, இந்த ஐடென்டிட்டிஸ் படி நான் முன்னாடி டீச் பண்ணியிருப்பேன். ஸோ அதை வச்சு தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ஐடென்டிட்டியில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது x minus y the whole cube plus 3xy into x minus y. ஓகேங்களா? அப்போது x minus y வேல்யூ 5 cube plus 3xy 14, 3 into 14. Again x minus y 5. So 5 cube, 5 into 5 into 5. 5 5s are 25, 25 5s are 125. Okay. Now 3 into 14 into 5. So product of this. இப்போ பார்த்தீங்கன்னா 14 into 5 பார்த்தீங்கன்னா 4 5s are 20, remainder 2. 1 5 is 5, 5 plus 2 7, 70 ஆயிடுது. 70யோட இந்த 3 மல்டிப்ளை பண்ணால் 210. 210. So plus 210. So sum of this two. இதை ஆட் பண்ணும்போது ஆன்சர் ஆயிடுச்சு 335. So therefore x cube minus y cube ஓட வேல்யூ 335. ஸோ அதுதான் கேட்டிருக்காங்க. x cube minus y cube என்னன்னு கேட்டிருக்காங்க. given வந்து x minus y, இங்கே xy equal to 14. ஏன் இங்கே இந்த ஃபார்முலா எடுத்துக்கிட்டோம்? x plus y the whole cube இந்த ஃபார்முலா எடுத்துக்கிட்டோம். இங்கே ஏன் இந்த ஃபார்முலா எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஜஸ்ட்டு இங்கே நம்ம கொடுத்துருக்கிறது x minus y கொடுத்துருக்காங்க. கேட்டிருக்கிறதுனா x cube minus y cube. x cube minus y cubeன்றதால அதை பேஸ் பண்ணி இது வரும். இங்கே x cube plus y cubeன்றதால அதை பேஸ் பண்ணிக்கான ஐடென்டிட்டி தான் இது. ஓகேவா?
Okay. Now, the question number 9. Now, the question number 9. இங்கே பார்த்தீங்கன்னா 9th question கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். A plus 1 by A equal to 6. A plus 1 by A equal to 6. Then find A cube plus 1 by A cube. இப்போ A plus 1 by A 6ன்னு கொடுத்துட்டாங்க. இது கேட்குறாங்க. A cube plus 1 by A cube என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கான ஐடென்டிட்டி x cube plus y cube the identity. X cube plus y cube the identity. So அப்படி ஐடென்டிட்டி பார்க்கும்பொழுது x plus y the whole cube minus 3xy into x plus y. So here x is equal to a. X is equal to a. Y equal to 1 by a. X a. Y வந்து 1 by a ன்னு வருது. அப்போ a cube plus 1 by a cube என்னாகும் is equal to a plus 1 by a the whole cube minus 3 into x value a, y value 1 by a into x value a, y value 1 by a. Okay. Now this a cancel. இந்த aவும் இந்த aவும் cancel ஆயிடும். Okay. அப்போ இங்க என்ன ஆகுதுன்னா a plus 1 by a the whole cube minus 3 into a plus 1 by a என்ற term கிடைக்குது. Then already you know that a plus 1 by a என்னவா இருக்கு 6 இருக்கு. a plus 1 by a 6. So இந்த இடத்துல 6 substitute பண்ணும்போது 6 cube minus 3 into இங்கே a plus 1 by a 6. ஓகேவா? So now listen here, 6 cube என்ன ஆகுது 6 cube 6 into 6 into 6. 6 6 are 36. 36 into 6 216. அப்போ இங்க answer 216 minus 3 into இதனோட value 6. 3 6 are 18. ஓகேங்களா? இப்போ subtract பண்ணும்போது 216 minus 18. 216ல இருந்து 18 minus பண்ணா answer 198. 216 minus 18 answer. So borrow பண்ணும்போது 16 ஆகும் 8. Okay. 20 minus 1 19. 198. ஓகேங்களா? So next question பார்த்தீங்கன்னா tenth ஒன்று x square plus 1 by x square plus 1 by x square equal to 23. Find the value of x plus 1 by x and x cube plus 1 by x cube. இங்க இதை கொடுத்திருக்காங்க. x square plus 1 by x square வந்து 23 கொடுத்துட்டாங்க. அதை வச்சு இதை கண்டுபிடிக்கணும், இதை கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இதை கண்டுபிடிக்கணும்னா நமக்கு ஐடென்டிட்டி x square 1 by x square போது ஐடென்டிட்டி இதை பேஸ் பண்ணி வரும். a plus b the whole square, a square plus 2ab plus b square. ஓகேவா? ஸோ அதை பேஸ் பண்ணும்போது a square plus b square மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா a square plus b square மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா a plus b the whole square plus 2ab அங்கே போகும்போது minus 2ab ஆகும். ஸோ ஃப்ரம் திஸ் ஐடென்டிட்டி இந்த ஐடென்டிட்டியை பேஸ் பண்ணி தான் இதை ஃபார்ம் பண்ணுறோம். இப்போ a square plus b squareக்கான ஐடென்டிட்டி a plus b the whole square minus 2ab. a plus b the whole square minus 2ab. Here a equal to x, b equal to 1 by x. a என்றது x, b என்றது 1 by x. அப்போ தான் இதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணனா x square plus 1 by x square is equal to a plus b. So x plus 1 by x the whole square minus 2x into 1 by x. So x cancel. அப்போ என்ன ஆகுது? இந்த x கேன்சல் ஆயிடுச்சு இல்லையா? அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன ஆகுதுன்னா ஸோ இதுதான் அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே,
அப்போ இந்த xx கேன்சல் ஆகும்போது x plus 1 by x the whole square minus 2ன்னு வருது is equal to அவங்க என்ன கொடுத்துருக்காங்க 23ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ given இதுக்கான ஆன்சர் இந்த x அதாவது இது இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இதை இந்த இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கோம் x plus 1 by x the whole square minus 2x into 1 by x is equal to x square plus 1 by x squareன்றது இங்கே இருக்கிறது இங்கே இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டோம். இந்த xx கேன்சல் ஆகிடுச்சு, இங்கே 2ன்னு வந்துடுச்சு, இந்த டேர்ம் அப்படியே இருக்குது. இதுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக அவங்க கொடுத்துருக்க வேல்யூ 23ன்னு சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 23. இப்போது இந்த 2வை ரைட் சைட் டிரான்ஸ்போஸ் பண்ணோன்னா மைனஸ் 2 இட்ஸ் கம் இயர் ப்ளஸ். அப்போ 23 ப்ளஸ் 2 ஆன்சர் 25. 23 ப்ளஸ் 2 ஆன்சர் 25. இப்போ நமக்கு எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸ் தான் தேவை. இங்கே பவரில் 2 இருக்குது. ஸோ இந்த பவரில் இருக்க 2வை கேன்சல் பண்ணோன்னா அது என்ன ஆகிடும்னா இங்கே ஸ்கொயர் ரூட் ஆகிடும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25ன்னு வரும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 ஆன்சர் இஸ் வாட் ப்ளஸ் ஆர் மைனஸ் 5. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 வந்து 5 தான் ஸ்கொயர் ரூட்டு, இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு எடுத்துக்கும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 பை 5 சாரி எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 5 ஆர் மைனஸ் 5. இங்கே ப்ளஸ் 5 இருக்கும் ஆர் மைனஸ் 5 இருக்கும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸ் வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் 5. தென் நெக்ஸ்ட் வி நீட் தட் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1 பை எக்ஸ் கியூப் தேவை. எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1 பை எக்ஸ் கியூப் தேவை. ஸோ எதை யூஸ் பண்ணி எடுத்துப்போம், இந்த எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணி தான் அதை கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? அப்போது இதுக்கான ஐடென்டிட்டி a cube plus b cube. a cube plus b cube பார்த்தோன்னா a plus b the whole cube minus 3ab into a plus b. ஸோ அதை பண்ணி பண்ணும்போது ax b வந்து 1 by xன்றதால x cube plus 1 by x cube is written by x plus 1 by x the whole cube minus 3 into a value x, b value 1 by x into x plus 1 by x. Now இந்த x cancel ஆகிடும். அந்த x cancellation எங்கே என்ன இருக்குன்னா x plus 1 by x the whole cube minus 3 into x plus 1 by xன்னு வரும். ஓகேவா? let us substitute here x is equal to 5. ஏன்னா இங்கே substitute x plus 1 by x is equal to 5ன்னு substitute பண்ணுறோம். ஏன்னா இங்கே நம்ம ஆன்சர் என்ன எடுத்துக்கிட்டோம், 5ன்னு ஒன்று மைனஸ் 5ன்னு ஒன்று எடுத்துக்கிட்டோம் இல்லையா? அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த இடத்துல என்ன ஆகும்னா 5 கியூப் மைனஸ் 3 இன்ட்டு 5. ஓகே, 5 கியூப் வேல்யூ 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5, 5 5s are 25, 25 5s are 125. ஓகே, இன்ட்டு 3 இன்ட்டு 5, 3 5s are 15. அப்போது 125 மைனஸ் 15 ஆன்சர் 110 ப்ளஸில். அதே மாதிரி let x plus 1 by x is equal to minus 5 எடுத்துக்கிட்டோன்னா x plus 1 by x is equal to minus 5 எடுத்துக்கிட்டோன்னா இங்கே substitute பண்ணுறோம் minus 5 the whole cube minus 3 into minus 5. So minus 5 the whole cube na minus 5 into minus 5 into minus 5. Minus into minus plus, plus into minus minus, 5 5s are 25. 25 5s are 125. So minus 125. Minus 3 into minus 5. Minus into minus plus 3 5s are 15. So minus 125 plus 15 subtraction the 0, 1, 1, negative, minus 110. So therefore x cube plus 1 by x cube value ஆகுது positive 110 ஆகுது or negative 110 ஆகுது. So plus or minus 110. Plus or minus 110. Then question number 11. If y minus 1 by y to the power 3 is equal to 27. அப்படின்னா find y cube minus 1 by y cube. y minus 1 by y the whole cube வந்து 27 இருந்ததுன்னா y cube minus 1 by y cube என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு நம்ம முதல்ல y minus 1 by y என்னன்னு கண்டுபிடிச்சாகணும். அப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம்? y minus 1 by y the whole cube is equal to 27 இருக்கு இல்லையா? இந்த 27 எதனோட கியூப் ஆகுதுன்னா 3 கியூப்.
3 3s are 9, 9 3s are 27 எழுதலாம். ஸோ அப்படி மாற்றும்போது இந்த பவர் ரெண்டும் அடிபட்டுரும். அப்போ y minus 1 by a equal to 3ன்னு வந்துடுச்சு. Get it? இதை யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ என்ன ஐடென்டிட்டி யூஸ் பண்ணலாம்? a cube minus b cube ஐடென்டிட்டி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்படி பண்ணும்போது a cube minus b cube equal to a minus b the whole cube plus 3ab into a minus b. A value a equal to y and b equal to 1 by y. So substitute பண்ணும்போது y minus 1 by y the whole cube plus 3 into a value y, b value 1 by y into y minus 1 by y. Now this y cancel. So y minus 1 by y the whole cube நம்போது இதுக்கான வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 3. 3 substitute பண்ணுறோம். 3 cube plus 3 into this value is 3. 3 cube value, 3 3s are 9, 9 3s are 27 plus 3 3s are 9. About 27 plus 9, answer 36. So therefore y cube minus 1 by y cube, answer is 36. Okay,